பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே வெஸ்டீஜா லைஃப் டைமா பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரை வச்சு நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணலாம்னு பாருங்க. ஒருத்தர் கூப்பிடுறோம், இல்லை பார்க்குறோம், நம்மளுடைய நண்பரை கூப்பிடுற லிஸ்ட் உள்ளவங்களை பார்க்குறோம், இல்லை கூப்பிடுறோம், கூப்பிட்டுட்டு ஃபேமிலி நல்லா விசாரிக்கிறோம், அப்புறம் அவங்களை வாழ்த்துறோம். அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட சொல்றோம், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக கூப்பிட்டு. இப்படிதான் ஆரம்பிக்கணும். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக கூப்பிட்டேன். 2 நிமிஷம் பேசலாமா? இல்லை நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ரொம்ப முக்கியமா பிஸியா இருந்தா நம்ம அப்புறம் பேசலாம். நம்ம 2 நிமிஷம் இருந்தா மட்டும் பேசணும். வேற எதுலையாவது பிஸியா இருந்தா பரவாயில்ல, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். கிளியரா? கிளியரா? அப்புறம் கேட்டு எப்போ கூப்பிடலாம் கேட்டு கூப்பிடுங்க, அவங்களே திரும்ப கூடுவோம். சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா சொல்லுங்க அப்படிம்பாங்கல்ல. அப்போ நீங்க சொல்லணும், என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்ட் டைமா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன். நானே ஏதோ சாதாரணமா நினைச்சு இப்ப பார்த்தா மாசம் 20,000 ரூபாய் அதுவுமே சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது பார்ட் டைமா போய் எனக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவரு சொன்னாரு, இதுவே நீங்களும் பண்ணாங்க அப்படின்னாரு. இது என்ன, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டது அவர் சொன்னாரு. நம்ம நேரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வர புதன்கிழமை உங்க வீட்டுக்கு வரேன், நம்ம உங்க வீட்டில் பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம், அது என்னன்னு உங்களுக்கு பிடிச்சதுன்னா அன்னைக்கே கூட நம்ம நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு உங்களை ஞாபகம் வந்தது. என் நண்பர் புதன்கிழமை வராரு, சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வராரு, நீங்களும் வாங்க, அவரு என்ன சொல்றாருன்னு கேட்போம். நல்லா இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்தே வரலாம். அது வரக்கும் வாய்ப்பு இருக்கா? கம்பெனி பத்தி ப்ராடக்ட பத்தி எங்கேயாவது பேசணும், இவ்வளவு போதும். இந்த இடத்துல அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. இதை நீங்க சொல்லி முடிச்ச உடனே அவங்களுக்கு இதை பத்தி கூடுதலா தெரியணுங்கிற ஆர்வம் வரும். அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் என்ன பண்ண போறது அப்புறமா கொடுப்போம். 2-3 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் நம்ம போவோம். இன்னொரு மெத்தட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்க நண்பர் இவங்களை கூப்பிடுறீங்க, அல்லது பாத்துறீங்க, பார்த்துட்டு நல்லா விசாரிக்கிறீங்க, பாராட்டுறீங்க, அப்புறம் சொல்றீங்க, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக கூப்பிட்டேன். என்னது? நான் ஒரு ஹோம் பேஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்? வீட்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்படியா? என்ன பிசினஸ்? வர புதன்கிழமை அதை ஸ்டார்ட் பண்றேன். அதை ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 5-6 பேரை மட்டும் நான் கூப்பிடுறேன். அது நீங்களும் ஒருத்தர் அவசியம். என்ன பிசினஸ்? நீங்க நேர்ல வாங்க, எல்லாமே டீட்டெயிலா நீங்க நேர்ல வருவீங்க இல்லையா, அன்னைக்கு டேட்டா உங்களுக்கு சொல்றேன். கிளியரா? இப்ப வர வாய்ப்பு இருக்கா? இப்படி ஒரு லேடி கிட்ட சொல்லி பாருங்க. பக்கத்துல ஹவுஸ் லைஃப் லேடிஸ் எல்லாம் இல்லையா, லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சொல்லி பாருங்க, டெஃபினெட்லி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வீட்டுல இருந்தபடியே பிசினஸ் பண்றதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருப்பாங்க, அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனால குழந்தைங்களும் உள்ளதுனால அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு இருக்கும். ஆனா வெளியில போய் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் ஃபேமிலி சிச்சுவேஷனால போக முடியாம இருக்கலாம் இல்லைங்களா. ஆர்வம் இருக்கும், அவங்க ஹஸ்பண்டும் வெளியே போய் ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் பண்ண சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாரு. ஆனா ஃபேமிலி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, படிப்பு, இந்த மாதிரி நிறைய காரணங்களால போக முடியாம இருக்கும். அப்ப அவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷனா வீட்டுல இருந்தே பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணி அது இப்படி கூட நீங்க சொல்லலாம். வீட்டுல இருந்தபடியே ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ், ஆன்லைன் மூலியமா பண்ணக்கூடிய பிசினஸ் மட்டும் நீங்க ஆட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நான் சொல்றது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்றது ஒரு சாம்பிள் தான், அது நீங்க உங்க ஸ்டைல்ல யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? இன்னொரு மெத்தட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், எங்க கம்பெனி இப்போ அந்த நலம் விசாரிக்கிறது பாராட்டுறதுலாம் அப்படி சொல்லலாம். எங்க கம்பெனி இப்போ பார்ட் டைமா பிசினஸ் பண்றது விருப்பம் உள்ளவங்களை தேடுறாங்க. இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல இந்த மாதிரி பார்ட் டைமா பிசினஸ் உள்ளவங்களுக்கு நிறைய வாய்ப்பு தராங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா பார்ட் டைம் பிசினஸ் பண்றது விருப்பம் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, இல்ல அவங்க நம்பர் கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்ன பண்ணுவாங்க? நம்பர் தராங்களோ இல்லையோ, அது என்னன்னு எனக்கு அப்ப என்ன பண்ணுவோம்? வர புதன்கிழமை அதுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். எனக்கு வந்து நான் 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்க நான் ஆன்லைன் மீட்டிங் வச்சுக்கோம். நான் உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு உண்டான லிங்க் அனுப்புறேன், நீங்க இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது நேரில் நடந்தா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, அல்லது எங்க மீட்டிங் நடந்தா அந்த இடத்துக்கு வாங்க, நீங்க இன்வைட் பண்ணலாம். கிளியரா? கிளியரா? அது ஒரு மெத்தட். இப்போ ஒவ்வொருத்தருக்கு நீங்க நேர்ல போய் பார்த்து பேசணும். சரிங்களா? அவருக்கு அவரை மீட்டிங் கூப்பிடுறவங்க நேர்ல போய் பார்த்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவருக்கு தனியா நீங்களும் அல்லது நீங்களும் உங்க அப்ளைன்னு போய் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னா,
கூப்பிடுறீங்க, நல்லா விசாரிங்க, பாராட்டுறீங்க, பாராட்டின்னு சொல்றீங்க. நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதா கூப்பிட்டு, அல்லது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதா கூப்பிட்டு, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்ப அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சரி அது எப்படி பண்ண நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வேண்டியவங்க ஒரு 4 பேருகிட்ட அவங்களுடைய கருத்து யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு உங்களை ஞாபகம் வந்தது. உங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் நிறைய நாலேஜ் இருக்கு இல்லைங்களா, அதனாலதான் உங்ககிட்ட உங்களுடைய ஐடியாஸ் கொஞ்சம் கொடுத்து என்னுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எப்போ வந்தேன் நான் உங்களை பார்க்கணும், டக்குனு என்ன போட்டணும், அதுல என்ன பிசினஸ் கேட்கிற மாதிரி எப்போ வந்தவங்களை பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரு நாளைக்கு இல்லை நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டைமை ஃபிக்ஸ் பண்றீங்க, நேரில் போய் பிளான் பண்ணுங்க. கிளியரா? கிளியரா? இந்த மாதிரி டிஃபரெண்டான அப்ரோச்சஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்ப இந்த மாதிரி டிஃபரெண்டான அப்ரோச்சஸ் யூஸ் பண்றப்போ இவங்க எல்லாருடைய மைண்ட்லயும் ஒரு கேள்வி வரும். இது என்ன கம்பெனி, இது என்ன ப்ராடக்ட், இது என்ன பிசினஸ், இதுல எவ்வளவு லாபம் வரும், இதுல பொருள் விற்கணுமா, இதுல ஆளை சேர்க்கணுமா, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும். கேள்விக்கு பதில்